மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயிலில் 89வது ஆண்டு பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கணேஷ்பாபு. கணேஷ்பாபு, இந்த முனியாண்டி விழா பத்தி சொல்லுங்க. ஸ்ரீ முனியாண்டி சுவாமி உருவான இடமாக கருதக்கூடிய மதுரை திருமங்கலத்தை அடுத்த வடக்கம்பட்டியில இந்த திரு முனியாண்டி சுவாமியினுடைய 89வது ஆண்டு பூஜை விழா நடைபெற்று வருகிறது. இந்த கிராமத்தில் இருந்துதான் பிடிமண் எடுத்து தமிழகம் மட்டுமின்றி புதுவை உள்ளிட்ட அயல்நாடுகளில் முனியாண்டி சாமிக்கு திருக்கோயில் அமைத்து பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் இந்த திருவிழா 2 நாட்கள் வடக்கம்பட்டியில நடக்கும். திருவிழாவின் போது தமிழகம் புதுவை அயல்நாடுகளில் முனியாண்டி விலாஸ் பேரில் உணவகம் நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்தினரோட வடக்கம்பட்டி கிராமத்தில் 2 நாளும் தஞ்சம் அடைவர். இவர்கள் தேர்த்திக்கல்லால் செலுத்தக்கூடிய 100 ஆடுகள், 500க்கும் மேற்பட்ட சேவல்கள், 3500 அரிசி உள்ளிட்டவற்றை நள்ளிரவே அவர்களே அங்கே சமைத்து பிரியாணியாக சாமிக்கு படைத்த பின்பு அதனை மதுரை, திருமங்கலம், உசிலம்பட்டி, தெக்கானோனி உள்ளிட்ட 18 கிராமங்களை சார்ந்த மக்களுக்கு அங்கு பிரியாணியை பிரசாதமா வாங்கி மகிழ்வர். இதுல ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் பக்தர்கள் ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் அந்த கிராமத்துல இரவில் தஞ்சமடைவர். இந்த பிரியாணி திருவிழாவினால அந்த கிராமமே இன்று கமகம பிரியாணி வாசத்துல தத்தெடுத்துக்கிட்டு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.